இருக்காரு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என 4 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கத்தில் நாதம் முதலிய தோத்திரங்களை உற்று கேட்டல், மற்றவை கேளாதிருத்தல், கொடுஞ்சொல் முதலியவை செவி புகாமல் நிற்றல், அசுத்தங்களை தீண்டாமலிருத்தல். திருமூலர் திருவடிகள் சரணம். வள்ளல் பெருமானார் திருவடிகள் சரணம். முருகப்பெருமானார் திருவடிகள் சரணம். ஓகேங்களா? இந்திரிய ஒழுக்கத்தில் பார்க்குறோம். கொடுஞ்சொல் முதலியவை செவி புகாமல் நிற்றல், அசுத்தங்களை தீண்டாதிருத்தல், கொடூரமாக பாராதிருத்தல், ருசியின் மீது விருப்பமின்றி இருத்தல். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? சுகந்தம் விரும்பாதிருத்தல் என்னும் ஞானேந்திரிய ஒழுக்கமும், இனிய வார்த்தையாடுதல், பொய் பேசாதிருத்தல், ஜீவம் செய்